மார்க் 13ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு ஒலிவ மலையின் போதனைகள், இன்னொரு பேர் கடைசி கால போதனைகள். இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல் பார்ட்ல நம்ம பார்ப்போம் ரகசிய வருகையின் அடையாளங்கள். அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம் இரண்டாம் வருகையின் அடையாளங்கள். அடுத்த பகுதியில மறுபடியும் ரகசிய வருகையின் அடையாளங்கள். ரகசிய வருகையின் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல முதலாவது அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா வஞ்சனை. வஞ்சனை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபுல் காஸ்பல், பூரண சுவிசேஷத்தை நாம் அதை விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆண்டுடைய சீஷர்கள் இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தனி கொடுக்கிறது என்பது குணாதிசயங்கள்ல மாற்றம். அடுத்த ஒரு காரியத்துல வஞ்சனையில சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா கள்ள கிறிஸ்துக்கள். வேதத்தை படிக்கும் போது ஒருவேளை உதவியாக நாங்கெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், ஆனால் யார் நம்ம கூட இருக்கிறார்ன்ற உணர்வு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர். இப்ப என்ன ஆண்டு சொல்றாரு? அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 7 விதமான காரியங்களை பார்த்திருக்கிறோம். ரகசிய வருகையின் அடையாளங்கள், கள்ள உபதேசத்தினால வஞ்சனை, இன்னொன்னு கள்ள கிறிஸ்துக்களால் ஏற்படும் வஞ்சனை, 3வது யுத்தம், 4வது விரோதம், 5 பூமி அதிர்ச்சி, 6 பஞ்சம், 7 உபத்திரவம். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மார்க் 13ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தலைப்பு என்ன? ஒலிவ மலையின் போதனைகள், த ஆலிவட் டிஸ்கோர்ஸ். இதற்கு இன்னொரு தலைப்பு நம்ம கொடுத்திருந்தோம்ல, கடைசி கால போதனைகள் அல்லது அப்போகாலிப்டிக் டிஸ்கோர்ஸ். இதுல நம்ம 13 வசனங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். இன்னைக்கு 14ஆம் வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். மார்க் 13ஆம் அதிகாரம் 14லிருந்து 27 வரைக்கும் இயேசுவின் இரண்டாம் வருகையின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் செகண்ட் கம்மிங். வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இப்ப நம்ம வருகையின் அடையாளங்களை படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? இயேசு சீஷர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இதற்கான அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இதோடைய அடையாளங்களை சொல்றார். போன பாடத்துல நம்ம ரகசிய வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி நம்ம அந்த தலைப்பின் கீழே படித்தோம். இப்ப நீங்க எப்படி இதை இரண்டாம் வருகையின் அடையாளங்கள்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம இந்த வசனத்திலிருந்தே அதை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர்? யூதர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு இன்றைக்கு தான் வேத புத்தகம் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பாக புறஜாதிகள்கிட்ட வேதம் கிடையாதுல்ல. யார் இந்த தானியேல் தீர்க்கதரிசியை படிப்பாங்க அப்படின்னு சொன்னா யூதர்கள் மட்டும்தான் படிப்பாங்க. அப்ப இயேசு அன்னைக்கு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, எழுதி இருக்கிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களை பற்றி பேசுகிற காரியம் தானே அது. அப்ப அதை தொடர்ந்து வருகிறதும் அவங்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கும். இப்ப வேதாகமத்துல நம்ம எல்லாத்தையுமே நமக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில காரியங்கள் வெறும் யூதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதை நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஆகவே அப்படி ஒரு காரியம்தான் இது. அதனாலதான் நம்ம சொல்றோம் இதை இரண்டாம் வருகையின் அடையாளங்கள் என்று சொல்லி. ஏன்னா இரண்டாம் வருகையில யூதர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆகவே இது இரண்டாம் வருகையின் அடையாளங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இங்க என்ன ஆண்டு சொல்றாரு? பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாழாக்குகிற அருவருப்பை குறித்து என்று சொல்லுவது என்ன? இதை தானியேல்ல இருந்தே நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தானியேல் கடைசி காலத்துல நடைபெற போகிற நிறைய தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார். அதுல எதை சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாத்தையுமே நம்ம இங்க இந்த வேத பாடத்துல நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். இது இயேசு சொன்ன அந்த பாழாக்குகிற அருவருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா தானியேல் இதை உரைத்த பிற்பாடு கிறிஸ்துவுக்கு முன் 165ஆம் ஆண்டுகளிலே சீரிய தேசத்து அதிகாரியாய் இருந்த ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் என்ற ஒருத்தன் எருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை முற்றுகையிட்டு அவனுடைய கடவுளான ஜியூஸ் தெய்வத்தை அந்த தேவாலயத்துல வைத்து யூதர்கள் அருவருக்கிற பன்றிகளை பலியிட்டான். அப்பொழுது அந்த யூதர்கள் எதிர்த்தார்கள். எதிர்த்தவர்களை
ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்தான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. ஸோ அங்க ஒரு பரிசுத்த குலைச்சல் ஆச்சா? ஆமா, ஆச்சு. இயேசு சொல்லி இருக்கிற அந்த பாழாக்குகிறவனுடைய அருவருப்பு என்பது இந்த வசனமா அப்படின்னா அது கிடையாது. ஸோ இந்த வசனம் எது அப்படின்னா கிமு 165 ஆண்டிலே நடைபெற்றதான அந்த அருவருப்பை தான் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அப்ப இயேசு பாழாக்குகிறவன் சொல்ற அந்த காரியம் இது இல்லை அப்படின்றது நம்மளால விளங்கி கொள்ள முடியுது. இதை தாண்டி எரேமியால ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யூதா புத்திரர் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். எரேமியா 32:34. அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இப்போ இந்த 2 வசனத்திலுமே நம்ம பார்க்குறோம், யூதா மக்கள் அவர்கள் அருவருப்பான காரியத்தை தேவாலயத்தில் செஞ்சதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தையும் வாசித்துடலாமா? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதலால் சீ என்று அழைக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்ப இந்த காரியங்கள்லாம் என்னது? யூதா ஜனங்கள் பாவம் செய்ததுனால அந்த தேவாலயம் தீட்டுப்பட்டு விட்டது. முதல்ல வாசித்தோம், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து காமிச்சேன். அது எங்க நடந்த அருவருப்பு, எப்பொழுது நடந்தது அப்படின்னு சொன்னா கிமு 165ஆம் ஆண்டில் அந்த ஆன்டியோக்கஸ் எபிஃபைனஸ் தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டான், அருவருப்பான காரியங்களை செஞ்சான். ஆனா இப்போ வாசித்த இந்த காரியங்கள் யூதா ஜனங்கள் தங்கள் அருவருப்புகளை செய்தபடியினாலே தேவாலயம் பரிசுத்த குலைச்சலாக்கிருச்சு. அப்ப இது இயேசு சொல்றது கிடையாது அப்படின்றத நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். சரித்திரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது கிபி 40 கேலிகுலா அப்படின்னு சொல்ற ஒரு ரோமன் எம்பரர், ஒரு ரோம பேரரசன் தன்னை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று அவனுடைய சிலையை செய்து அந்த சிலையை எருசலேம் தேவாலயத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு கப்பல்ல அனுப்பி விட்டுட்டான். அந்த கப்பல் எருசலேமை அடைவதற்கு முன்பாகவே அவன் மரித்து விட்டான். அதனால அது தடைப்பட்டு விட்டது. இயேசு சொன்ன பாழாக்குகிறவனுடைய அருவருப்பு இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இந்த தேவாலயம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன பொழுது அதே மாதிரி கிபி 70 நடந்துருச்சு. அப்போ அந்த டைம்ல தேவாலயம் பரிசுத்த குலைச்சல் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த அருவருப்பு நடந்த பிற்பாடு தேவாலயம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்ட பிற்பாடு இயேசு பகிரங்கமாக இந்த பூமிக்கு வர வேண்டும். அப்ப கிபி 70 இது நடந்திருந்தாலும் அதுக்கு பிற்பாடு இயேசு வரலல்ல. அப்ப இயேசு சொன்ன காரியம் அது கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து விளக்கமாக எழுதுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப இந்த காரியத்தை தான் இயேசு இந்த வசனத்துல சொல்றார் அப்படின்றத நம்ம நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இதே தானியேல் 12:11 பாருங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஒரு கணக்கை இங்க தானியேல் கொடுத்திருக்கிறார். 1290 1290 நாட்கள். இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த 3.5 ஆண்டுகள் அப்படி என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம இது வரைக்கும் நம்ம பாடங்களை நிறைய முறை படிச்சுட்டோம். இந்த 3.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. அப்ப பாழாக்குற அருவருப்பு தேவாலயத்துல உண்டாகும் அப்படின்னு சொன்னா இப்ப தேவாலயம் இருக்கா இல்லையா? இப்ப தேவாலயம் இல்லை. ஏன்னா கிபி 70 தரைமட்டமாக்கப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது.
அப்ப 70ஆம் ஆண்டிலே நடந்த அந்த சம்பவத்தை இயேசு இங்கே குறிப்பிடல, சரியா? அப்போ எருசலேம் தேவாலயம் இன்னும் கட்டப்படல. அதனால இது இனிமேல் நடக்க போகிற சம்பவம் என்பதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்ப நிச்சயமாக தேவாலயம் கட்டப்படும். அப்பதான் இயேசு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அந்த தேவாலயத்துல நிறைவேறும் அப்படின்றதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். தானியேலுக்கு ஆண்டவர் விளக்கமாக வருங்காலத்தை குறித்து தெளிவாக பேசி இருக்கிறார். பல காலகட்டங்கள்ல நடக்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறார். அதுல பெரிய ஒரு பொற்சிலையை பார்க்கிறார். தலையில பொன்னினாலே, வெள்ளியினாலே, இரும்பினாலே, களிமணினாலே என்று சொல்லி நம்ம பார்த்தோம்ல. இது எல்லாமே இந்த உலகத்திலே ஆட்சி செய்ய போகிற அந்த சாம்ராஜ்யங்களை குறித்து அது சொல்லப்படுகிறது என்று சொல்லி தானியேல் விளக்கி சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இது போல பல காலகட்டங்களிலே நடைபெற வேண்டிய காரியங்களை தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல இன்னொரு வேத பகுதியும் நம்ம வாசிக்க போறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் படிக்க போறோம். இப்ப பாருங்க, மீறுதலை தவிர்க்கிறதற்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கு யார் வரணுமா? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்ய போகிற அந்த காரியத்தை தான் இங்க போட்டிருக்கு. அப்ப இது இன்னும் நடைபெறல. ஏன்னா யூத குலத்திலேயே ஆண்டவர் பிறந்தார். ஆனால் யூத ஜனங்கள் தான் அவரை புறக்கணிச்சுட்டாங்களே, அவரை ஏற்றுக்கொள்ளலையே, அவரை கொலை செய்து விட்டார்களே. அப்ப அவர் ராஜாவே ஆகலல்ல. ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டிட்டாரு, ஆனால் லிட்ரலா எழுத்தின்படியாக அவர் இன்னும் ராஜாவாக மாறல. அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள்ல ஏற்றுக்கொள்ளுவார்கள். கடைசி நாட்கள்லே இயேசு பகிரங்கமாக இந்த பூமிக்கு வரும் பொழுது தாங்கள் குத்தினவருக்காக அவர்கள் புலம்புவார்கள். இயேசுவை அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள். இயேசுவும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ராஜாவாய் இருப்பார் என்று சொல்லி பல வேத பகுதிகள் நமக்கு சொல்லுகிறது. அதை தான் இது குறிக்கிறது. அப்ப அந்த 2ஆம் வருகையின் போது நடக்க போகிற காரியமும் 1000 வருடம் இந்த பூமியை இயேசு ஆட்சி செய்ய போகிறார் என்பதுதான் இது குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல பாருங்க, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இது நீங்க புரிஞ்சாதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். யூத ஜனங்கள் மேல் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? 70 வாரங்கள், அவ்வளவுதான். தானியேலின் 70 வாரங்கள் என்பது என்ன என்பதை முதலாவது நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது நன்றாக புரியும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இப்ப பாருங்களேன், முதல் தேவாலயத்தை கட்டினது யார்? சாலமோன். சாலமோன் கட்டின தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் என்ற பாபிலோனிய ராஜா முற்றிலுமாக அழித்து விட்டார். அதற்கு பிற்பாடு 70 ஆண்டுகள் யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். முற்றிலுமாக அது தீக்கரையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்திலே மறுபடியுமாக இந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆட்சி செய்த ராஜாக்கள் செருபாபேல் தலைமையிலே எஸ்ரா, நெகேமியா போன்றவர்களால மறுபடியும் எருசலேமை எடுப்பித்து கட்ட அனுப்பினார்கள். முதலாவது அலங்கம் கட்டப்பட்டது, அதற்கு பிற்பாடு எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. அதுதான் 2வது தேவாலயம். இந்த தேவாலயத்தை குறித்து நாம் நிறைய படித்திருக்கிறோம். இதை பெரிய ஏரோது 80 ஆண்டுகள் இதை புதுப்பித்து கட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த தேவாலயம் அழிக்கப்படுகிறதற்கு 7 ஆண்டுகள் முன்பு வரைக்கும் பெரிய ஏரோது இதை ரெனோவேட் பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இயேசுவின் நாட்கள்ல இருந்த தேவாலயம் எது அப்படின்னா, அந்த செருபாபேல் தலைமையில் கட்டின அந்த 2வது தேவாலயம் தான்.
கிபி 70ஆம் ஆண்டுல அதுவும் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டு விட்டது. இப்ப எப்படி நம்ம கணக்கு போட போறோம்? அதுதான் இந்த தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 70 வாரங்களை எப்படி நம்ம கணக்கிட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். எப்படி கணக்கு போடணும், எப்ப துவங்கணும்? அதாவது எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். ஆட்சி செய்த ராஜாக்கள் இந்த யூத ஜனங்களை எருசலேமை கட்டும்படியாக பல காலகட்டங்களில் அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. நம்முடைய வேத புத்தகத்திலும் அதை பார்க்கிறோம். ஆனா இந்த 70 வாரங்கள் எப்பொழுது துவங்குகிறது அப்படின்னு சொன்னா, நெகேமியா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே அர்த்தசாஸ்திரா என்ற ஒரு ராஜா நெகேமியாவை தேவாலயத்தை கட்டுவதற்கான அந்த கட்டளையை அவனிடத்திலே கொடுக்கிறார் என்பதை நாம் வாசிக்க முடிகிறது. அப்ப இந்த 70 வாரம் எப்ப தொடங்குது அப்படின்னு சொன்னா, அர்த்தசாஸ்திரா ராஜா நெகேமியாவுக்கு கொடுத்த கட்டளை தான் அந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்ட கொடுக்கப்படுகிற கட்டளை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அதுல என்ன போட்டிருக்கு? பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஸோ அந்த முதல் 7 வாரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 7 வாரங்கள் அப்படின்றது அந்த எருசலேம் அலங்கம் தேவாலயத்தை கட்டினார்கள். அதற்கு பிற்பாடு 62 வாரம் தாண்டி என்ன ஒரு சம்பவம் நடக்குமா? பிரபுவாகிய மேசியா அப்படின்னா இயேசு சங்கரிக்கப்படுவார் அப்படின்றத தானியேல் புத்தகத்திலே நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. இங்க வாரம் வாரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது வாரம் கிடையாது, அது வருடங்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளணும். இப்ப நான் ஒரு ஸ்லைடு உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஒரு கணக்கு இருக்கிறது, இது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 70 வாரங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். மொத்தம் 70 வாரங்கள் யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், சரியா? அதான் 70 வாரங்கள் யூதர்களுக்கு. அடுத்தது இந்த 70 வாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாரம் அப்படின்னும் போது 7 நாட்கள் தானே. அப்ப 70 × 7 போட்டோம்னா 490 வாரங்கள்னு வரும். வாரங்கள் என்பது வருடங்கள் நான் சொல்லிட்டேன். அப்ப 490 வருடங்கள். புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? இப்ப இங்க வசனத்துல என்ன பார்க்கிறோம்? 7 வாரமும் 62 வாரம். அப்ப 7 வாரம்னு சொல்லும் போது 7 × 7, 62 வாரம்னு சொல்லும் போது 62 × 7. இது ஒரு கணக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்ப 49 + 434, இது ரெண்டுத்தையும் கூட்டுனீங்கன்னா 483 வாரங்கள்னு வரும். ஆனா வாரங்கள் போடக்கூடாது, வருடங்கள் போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது தேவாலயம் முற்றிலுமாக அகற்றப்பட்டுச்சுல, அதுக்கு பிறகு 70 ஆண்டுகள் தாண்டி திரும்பவும் அதை கட்டுவதற்காக கட்டளை பிறந்ததுல, அது அர்த்தசாஸ்திர ராஜா கொடுத்தார்ல, அப்ப வாரம் 1 துவங்கினது. அதுல இருந்து மேசியா சங்கரிக்கப்படும் வரைனா அதுல இருந்து 483 ஆண்டுகள் கரெக்டா மேசியா சங்கரிக்கப்பட்டார். நீங்க அந்த சரித்திரத்தை நீங்கள் பார்த்து இந்த கால்குலேஷன்லாம் நீங்க சரித்திர ரீதியா பார்த்தீங்கன்னா, இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட அந்த நாளிலிருந்து 483 ஆண்டுல மேசியா சங்கரிக்கப்பட்டு விட்டார். இப்ப மீதி 1 இருக்கு இல்லையா, 70 சொல்லியிருக்கிறார்ல ஆண்டவர், அந்த ஒரு வாரம் என்பது 7 ஆண்டுகள். புரிஞ்சுச்சாப்போ? இப்ப இது இன்னும் யூதர்களுக்கு இருக்கு. அதை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப என்ன காலத்துல நம்ம இருக்கிறோம்? சபையின் காலத்துல இருக்கிறோம், கிருபையின் காலம். அதாவது உலகம் உண்டானது முதல் உலகம் முடிகிற வரைக்கும் தேவனுடைய திட்டம் 7000 ஆண்டுகள். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் முதல் மோசே வரைக்கும் 2000 காலம், அது மனசாட்சியின் காலம் என்று சொன்னோம். மோசேலிருந்து இயேசு வரைக்கும் 2000 வருஷங்கள், அது நியாயப்பிரமாணத்தின் காலம்னு சொன்னோம். அதோடு கூட யூதர்களுடைய காலம் நிறுத்தப்பட்டு விட்டது. ஏன்னா மேசியா சங்கரிக்கப்பட்டு விட்டார். அந்த 483 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த 7 ஆண்டுகள் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல நடைபெறுவதற்காக நிறுத்தி இருக்கிறாரு. இப்ப மேசியா பரமேறி சென்ற பிற்பாடு சபையின் காலம் துவங்கி விட்டது. இப்ப சபையின் காலம் 2000 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சீக்கிரமா நின்றும். எப்ப நிற்கும் அப்படின்னு சொன்னா 6000 முடிகிறதுக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நின்று விடும். அப்ப இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப ஆண்டருடைய கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தம் 7000, அதுல 6000 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ரகசிய வருகை நடைபெற்றும். 7 ஆண்டுகள் இறுதியில 2ஆம் வருகை வந்துடும். 2ஆம் வருகைக்கு முன்பாக வந்த அந்த 7 ஆண்டுகள் தான்
இந்த ஒரு வாரம் அது யூதர்களுக்கு இன்னும் இருக்கு. இதை தான் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம்ல 11ஆம் அதிகாரத்துல. ஒலிவ மரம் இருந்த இடத்துல ஒலிவ மரத்தை ஆண்டவர் வெட்டிட்டாரு. இப்ப காட்டு ஒலிவ மரமாகிய புறஜாதிகளை அங்க ஒட்ட வச்சிருக்கிறாரு. நம்மள ஒலிவ மரமா மாற்றிட்டு இருக்கிறாரு. ஒலிவ மரமா மாற்றின பிற்பாடு இயேசு ரகசிய வருகையில வந்து புறஜாதிகளை எடுத்துக்குவாரு. எடுத்துக்கொண்ட பிற்பாடு வெட்டப்பட்ட அந்த காட்டு ஒலிவ மரமா மாறிட்டோம்ல, அந்த இடத்துல மறுபடியும் ஒரிஜினல் ஒலிவ மரமான அந்த யூதர்களை ஒட்ட வச்சிருவாரு. அவங்க 7 வருடங்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பூமியில இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதுக்கு பிற்பாடு 1000 ஆண்டுகள் இந்த பூமியிலே இயேசுவோடு கூட அவர்கள் இருப்பார்கள். இயேசு அவர்களை ஆளுகை செய்வார். அந்த 1000 வருட அரசாட்சி நடைபெறும். அப்ப கம்ப்ளீட் சாபத் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓய்வு நாள் எப்படி இன்னைக்கு யூதர்கள் அனுசரிக்கிறார்களோ, 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்களோ, 6000 வருஷம் இந்த உலகம் வேலை செய்து கொண்டு 7000 ஆண்டிலே இந்த உலகம் அமைதலாக சமாதானமாக ஓய்ந்திருக்கும் என்பதுதான் இந்த காரியங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம அந்த வசனத்தின் மூலமாகவே இதை நம்ம பார்க்க போறோம். 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். இயேசு கொலை செய்யப்பட்டுட்டார்ல, ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தானியேல்ல சொன்னதுக்கும் இயேசு சொன்னதுக்கும் நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த சரித்திரத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இங்க என்ன போட்டிருக்கு, 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா யார் உறுதிப்படுத்த போறா? இந்த பாழாக்குகிறவன் யார் அப்படின்னு சொன்னா அவன் தான் அந்தி கிறிஸ்து. எப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டதோ உடனே அந்தி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துருவான். அவன் வந்த புதிதுல என்ன பண்ணுவான் அப்படின்னா, எருசலேமோடு கூட நல்ல ஒரு அக்ரிமெண்ட், நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணிக்குவான். அவங்களுக்கும் இவனுக்கும் நல்ல டேர்ம்ஸ் இருக்கும். அவங்க விருப்பப்படியே அவனே தேவாலயத்தை கட்டி கொடுப்பான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா பாதியில அதை முறித்துருவான். அப்படின்னு தானே இங்க போட்டிருக்கு. அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். பாதி 3.5 years ஆன பிற்பாடு அந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், தேவாலயத்துக்குள்ள போய் உட்காந்து தனக்கு ஆராதனை செய்யும்படியாக யூதர்களை வற்புறுத்துவான். அப்பதான் யூதர்களுடைய கண்கள் திறக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எதிர்ப்பாங்க. அன்னைக்கு ஆன்டியோக்கஸ் எபிஃபைனஸ் எதிர்த்தது போல இவனை எதிர்ப்பாங்க. எதிர்த்தவர்களை அவன் ஈவிரக்கம் இல்லாம கொலை செய்வான். அதனால உயிருக்கு தப்பி எங்க போவாங்களாம், மலைகளுக்கு ஓடி போவாங்களாம். அதை தான் இங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கலாம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஸோ இப்போ புறஜாதிகளுக்கும் இந்த வசனத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. ஏன்னா இது யூதேயாவை பற்றின காரியம், இது யூதர்களை பற்றின காரியம் அப்படின்றது இப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கிருச்சா? இப்போ என்ன பண்ணணுமா, அந்த மாதிரி இக்கட்டான நிலையில நீங்கள் தப்பிக்கொள்ள யூதேயாவை விட்டுட்டு மலைகளுக்கு ஓடி போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். இப்ப என்ன ஆண்டவர் சொல்லி தராரு, நீங்க யாரும் ஊருக்குள்ள போயிடாதீங்க. ஊருக்குள்ள அந்தி கிறிஸ்து இருக்கிறான், அவன் உங்களை கண்டிப்பா கொலை செஞ்சிருவான். அதனால நீங்க எல்லாருமே மலைகளுக்கு ஓடி போய் ஒளிஞ்சு கொள்ளுங்க. இது எப்படி நடக்கும்? அவன் பின்தொடர்ந்தானா என்ன பண்றது? அவன் கண்டிப்பா இவங்களை கொலை செஞ்சிருவான்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காரியத்தை நீங்க நினைவுபடுத்தி கொள்ளணும். யாத்திராகம புத்தகத்துல ஆண்டவர் மோசேயை அனுப்பி எகிப்துல அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வரார். முதல் வந்த உடனேயுமே அந்த இடத்துல செங்கடலை அவங்க பார்க்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியமா ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளக்க வைத்து அவர்களை ஆச்சரியமா கடக்க பண்ணார் பாருங்களேன். பார்வோன் துரத்திட்டு தான் வந்தாங்க.
ஆனா என்ன பண்ணாரு? பார்வோனின் சேனையை அந்த செங்கடல்ல மூழ்கடித்து விட்டார். அதற்கு பிற்பாடு அவங்க கானான் போய் உடனே சேரல பாருங்களேன். 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்துல சுத்தி சுத்தி வந்தாங்க. அவர்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தூதர்கள் சாப்பிடுகிற வானத்தின் மன்னாவினாலே போஷித்தாராம். கண்மலையின் நீரூற்றினாலே அவர்கள் தாகத்தை தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலிலே அவர் மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்தாராம். நான் வெஜிடேரியன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா காடையை கொடுத்தார். எல்லா விதமான விஷ பூச்சிகள் மிருகங்களுக்கு அவர்களை விலக்கி பாதுகாத்து கொண்டார். உபாகமத்துல வாசிக்கிறோம்ல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல சுமந்தது போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 40 ஆண்டு காலமாக அவங்களுடைய ட்ரெஸ் பழசாகலையாம். அவங்களுடைய செப்பல், அவங்களுடைய பாதரட்சை பியவே இல்லையாம். எப்படி பார்த்திருக்காருன்னு நீங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக அவர்களை ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆச்சரியமா இருக்குதுல்ல. சத்துருக்களையும் அவர்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக பண்ணினார். அப்ப அதே காரியத்தை தான் ஆண்டவர் கடைசி நாட்கள்னும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களை பாதுகாக்க அவர் செய்வார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இங்க என்ன போடப்பட்டிருக்கு பாருங்களேன். கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இந்த அதிகாரத்தை சரியா புரிந்து கொள்ளாத நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வருகையின் போது ஸ்திரீகள் பால் கொடுக்கிறவர்களாக, இல்லாவிட்டால் கை குழந்தையை வைத்திருக்கிறவர்களாக, கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா, சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் வருகையில போக முடியாதுன்னு சொல்றாங்க இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த அந்தி கிறிஸ்து மிக கொடுமையாக அவன் செயல்பட போகிறான். அவனுக்கு தப்பி ஓடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்ப குட்டி குழந்தை வச்சிருக்கிறாங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் அப்படின்னா அவங்களால ஃபாஸ்டா ஓட முடியாது. அதற்காக தான் ஆண்டவர் இப்படி சொல்லுறார் பாருங்க. மாரிக்காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மழைக்காலம். மழைக்காலத்துல ஓட முடியுமா? மழை பெஞ்சிட்டே இருக்கும், இவங்க ஓடினா வலிக்கு விழுந்துருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மழை காலமா இருக்காம நீங்க ஜோம் பண்ணுங்க. உபத்திரவம் எவ்வளவு கொடுமையா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அப்படின்னா கிரேட் ட்ரிபுலேஷன், மகா உபத்திரவம் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகும் என்பதை தான் ஆண்டவர் இங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். போன பாடத்துல படிச்சோம், ரகசிய வருகையின் அடையாளத்தின் போது கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி வஞ்சிப்பாங்க அப்படின்னு படிச்சோம்ல. இப்ப இங்க பாருங்க, கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்துனா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. உங்களை ஆட்சி செய்ய போற ராஜா அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? நம்ப பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இப்போ ஒரே அதிகாரம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் 2 வாட்டி கிறிஸ்து சொல்லணும்னா, அது ரகசிய வருகையின் அடையாளங்கள். இது யூதர்களுக்கு 2ஆம் வருகையின் அடையாளங்களை சொல்றாருன்னு இன்னொரு வசனம் மூலமா நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று சொல்றாரு. கடைசி நாட்கள்ல எப்படி வஞ்சிப்பாங்களாம்? கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்களாம். நாங்க தான் உங்களை காப்பாற்றுவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா. கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, அற்புதங்கள் அடையாளங்களா செஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற மாதிரி காரியங்களை செய்வாங்க. ஆகவே நான் முன்னதாகவே உங்களுக்கு சொல்றேன், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன நடக்கும்? மார்க் 13ஆம் அதிகாரம் 24 வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு, அந்த கிரேட் ட்ரிபுலேஷன்
முடியும் போது அதற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஸோ பாருங்க, இந்த மகா உபத்திரவ காலம் முடிஞ்ச பிற்பாடுதான் என்ன போடப்பட்டிருக்கிறது? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படுமா, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். 1 கொரிந்தியர் அப்புறம் தெசலோனிக்கெல்லாம் படிக்கும் பொழுது ரகசிய வருகைக்கான அந்த வசனங்களை நம்ம வாசித்தோம்ல. மேகங்கள் மேல வந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா இதுல மேகங்கள் மேலதான் வருவாரு, வந்து எல்லாரும் பார்க்கும்படியா வர்றாரு பாருங்களேன். அப்ப இதுதான் 2ஆம் வருகை அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? அந்த நம்ம சொன்னோம்ல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்ப அந்த டைம்ல இந்த அவருடைய சிருஷ்டிலாம் பயங்கரமா அப்படியே அசைவு உண்டாகுமா. இயேசு சிலுவையில அறையப்பட்ட போது 3 மணி நேரம் இந்த பூமியை காரிருள் மூடினதுன்னு பார்க்குறோம். இயேசு ஜீவனை விட்டார்ல, எல்லாமே அப்படியே பயங்கர சைலண்ட் ஆயிருச்சு. அது போல ஒரு காரியம் எல்லாம் பயங்கர ஷேக் ஆகி இயேசு வரும்போது அது நடைபெறும் என்பதை இங்கே அவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? தம்முடைய தூதனை அனுப்பி அவர் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கென்று அவர் சேர்த்து கொள்வார். ஏன் அப்படின்னா, அங்க புறஜாதிகள் இருப்பாங்க, அந்தி கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க, அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை எடுத்தவங்க இருப்பாங்க. அதனால அவருடைய தூதரை அனுப்பி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிரித்தெடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது மார்க் 13ஆம் அதிகாரம் 28 33 வரைக்கும் இயேசுவின் ரகசிய வருகையின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் ராப்சர். பாருங்க, மறுபடியும் இந்த சைன்ஸ் ஆஃப் ராப்சர் வருது பாருங்க, வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். நம்ம பல பாடங்கள்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அத்திமரம்னா யாரு? கரெக்டா சொல்லிட்டீங்களே. அத்திமரம் அப்படின்னு சொன்னா அது இஸ்ரவேலை குறிக்கிறது. அத்தி, ஒலிவம், திராட்சை இதெல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஆண்டவர் இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த வருகை எப்ப வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். அந்த அடையாளம் என்னன்னா, அத்தி மரம் துளிர் விடும், அதுதான் உங்களுக்கு அடையாளம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல இயேசு என்ன சொல்றாரு? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாக இந்த கட்டிடங்கள், எருசலேமின் தேவாலயம் அழிக்கப்படும். அதே மாதிரி கிபி 70 நடந்துச்சா? நடந்துச்சு. வெறும் அந்த தேவாலயம் மட்டும் அழிக்கப்படல, இஸ்ரவேல் அப்படின்ற தேசமே அழிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே சரித்திரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அசீரியர்களால இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் முற்றிலுமாக இன்னும் முழுமையாக இவர்கள் எப்ப சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் கிபி 70 தான். தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போனாங்க. அங்க ரோமர்கள் அதை முற்றுகை போட்ட பிற்பாடு தப்பி அவர்கள் உயிருக்கு பயந்து உலகம் எங்கும் சிதறி போய்விட்டார்கள். அதற்கு பிற்பாடு அங்க இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசமே இல்லை, யூதா தேசமே இல்லாம போயிருச்சு. எத்தனையோ நூற்றாண்டுகள் அப்படி ஒரு தேசமே இல்லாம தான் இருந்தது. இயேசு எப்படி தீர்க்க தரிசனமா சொன்னாரோ அது நடந்துச்சு சரித்திரத்துல. அப்ப இது எப்ப துளிர் விட்டது என்று சொல்லி சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது பல காலகட்டங்களிலே இந்த யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தை தேடி வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது பல நூற்றாண்டுகள் தாண்டி ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருந்த, இங்கிலாந்தில் விசேஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களுக்கு திடீரென்று சொல்லி ஆண்டவருடைய ஏவுதலினால் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வரணும்னு தீர்மானிச்சாங்க. அப்ப தீர்மானிக்கும் பொழுது அவர்களுடைய அந்த இஸ்ரவேல் தேசத்தை வேறொரு ராஜா ஆட்சி செய்து கொண்டு வந்தாராம். அப்ப அந்த ராஜா பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கிறார். இவர்கள் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அல்லவா, ஆகவே இவர்கள் பணம் பலம் வாய்ந்தவர்கள். அப்ப இந்த ராஜாக்கு அவர்கள் பணத்தை கொடுத்ததுனால, பொருளாதாரத்திலிருந்து அவரை தூக்கி விட்டதுனால
அந்த ராஜா இவர்கள் அந்த இடத்துல தங்கும்படியாக அந்த இடத்துல இடத்த கொடுத்துருக்கிறார். இதுதான் முதல் கட்டமாக யூதர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் இவர்களோடு கூட ஏவினதுனால யூத ஜனங்கள் பல காலகட்டங்களில் வந்திருக்கிறாங்க. மிக அதிகமான பேர் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா 1948ஆம் ஆண்டிலே மே மாதத்துல தான் அதிகமான நபர்கள் வந்திருக்கிறாங்க. அப்பதான் இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு நாடு உருவாயிருக்கிறது. அப்ப பாருங்க, அத்தி மரம் அப்பதான் துளிர் விட்டு இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இப்ப முழுமையாக பட்டு போன அந்த இஸ்ரவேல், அந்த உவமையை ஆண்டவர் சொல்றாருல, அத்தி மரம் பட்டு போயிருச்சு கனி இல்லாததுனால, அது மாதிரி ஃபுல்லா பட்டு போயிருச்சு. ஒண்ணுமே அது இல்லைன்னு நினைச்சிட்டாங்க, உலகத்திலே காணோம். ஆனா திடீர் என்று சொல்லி இந்த அத்தி மரம் துளிர் விட ஆரம்பித்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்ப எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கோங்க, அவர் வாசல் அருகே வந்துட்டாரு. வாசல்ல வந்துட்டு வெளியில வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுதான் இது. 1948 இருந்து இப்ப வரைக்கும் நீங்க இஸ்ரவேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அது துளிர் விட்டு பூத்து குலுங்கி கனி காய்த்து அது பயங்கர செழிப்பாய் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எவ்வளவு சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இதுல இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ப்ரிங் சீசன். வசந்த காலம் தான் ரொம்ப ஒரு பிளசன்ட் ஒரு சீசன், ஒரு அருமையான ஒரு காலம். அதுல தான் பூ பூத்து காய் காய்த்து நல்ல அழகா இருக்கும், பார்ப்பதற்கே செழிப்பாக இருக்கும். நம்ம இப்ப இருக்கிற இந்த நாட்கள் தான் அது வசந்த காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நம்ம நல்லா எல்லா காரியத்திலும் நல்லா உயர்ந்து நல்லா செழிப்பா இருக்கிறோம் பாருங்க. விசேஷமாக இப்ப நம்பன்னு சொல்றதை விட இது யூதர்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யூதர்கள் அவர்கள் துளிர் விட்டு இலைகள் தோன்றி பூ பூத்து கனி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது நான் ஆவிக்குரிய ரீதியா பேசல, நான் சரீர பிரகாரமா சொல்றேன். அப்ப இதுதான் யூதர்களுக்கு வசந்த காலம். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? வசந்த காலம் சமீபமாயிற்று. அப்ப இது ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா? இதற்கு நம்ம ஆங்கில வேதாகமத்தை உதவியாக எடுத்துக்கொள்ள போகிறோம். Mark 13:28. Now learn this lesson from the fig tree. As soon as its twigs get tender and its leaves come out, you know that summer is near. சம்மர்னா என்னது தமிழ்ல? கோடை காலம். ஆனா வசந்த காலம்னா என்னது? ஸ்ப்ரிங். அப்ப இங்க டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் பிழையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறதா? ஒரிஜினலா கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறதும் கோடை காலம் சம்மர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன்ல அப்படின்னா, அதில இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது கோடை காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் வந்திருக்கணும். அப்ப நீங்க உங்களுடைய வேதாகமத்திலே பக்கத்திலே எழுதி வச்சுக்கோங்க, இது வசந்த காலம் இல்ல, கோடை காலம் சமீபமாயிற்று. இப்ப இருக்கிறது தான் வசந்த காலம். இனிமேல் வரப்போறது என்னது? கோடை காலம். கோடை தான் பாத்தீங்கன்னா சுட்டரிக்கிற வெயில் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அந்த கிளைமேட் நமக்கு. அப்ப அது எதற்கு அடையாளம் அப்படின்னா உபத்திரவ காலத்திற்கு அடையாளம். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இது டிரான்ஸ்லேஷன்ல சில மாற்றம், அதனால நீங்க அதை திருத்தி கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 31, 32. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அது எவ்வளவு அதிகாரம் உள்ளது, அது ஒளிந்து போகாது என்பதை ஆண்டவர் இங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அதாவது வானம் பூமி கூட ஒளிந்து போகுமா, ஆனா அவர் சொல்ற இந்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னால், இந்த 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியமும் எழுத்தின் பிரகாரம் நடைபெற போகிறது என்பதுதான் உண்மை. ஆகவேதான் நம்ம இதற்கு இவ்வளோ செலவு செய்கிறோம், பல பாடங்கள்ல இதை படிக்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நாளையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்துல தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சரித்திரத்துல இதை கூட ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்துல ஒருவர் எழும்பி, இயேசு கிறிஸ்து இந்த மாதத்துல இந்த நேரத்துல வரப்போறாரு, அதனால நீங்க உங்க சொத்துக்களை எல்லாம் விற்று எல்லாருக்கும் கொடுத்துட்டு
பரிசுத்தமாயி நீங்க ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஒரு டிஜிட்டல் பேனர் மாதிரி அடிச்சு கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சிட்டார். இத்தனை ஹவர்ஸ் இருக்கு, இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரங்கள், இத்தனை மணித்துளிகள் என்று சொல்லி போட ஆரம்பித்து கடைசியில் இயேசு வரவே இல்லை. இது மாதிரி எத்தனையோ பேர் நாளை குறித்தார்கள், ஆனால் இயேசு வரவில்லை. என்ன வேதம் சொல்லுகிறது? அந்த நாளையையும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர ஒருவரும் இதை அறிந்து கொள்ள முடியாது. யாருக்கும் தெரியாதான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனும் அறியார். குமாரனும் அறியார்னு சொல்லும் போது நம்ம இப்படி நினச்சிக்க கூடாது, இயேசுக்கே தெரியாது அவர் எப்போ வரப்போறார், அப்படி கிடையாது. இயேசு அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனாகிய இயேசு, மனுஷனாகிய இயேசு. மனுஷனாகிய இயேசுவுக்கு தெரியாது, ஆனால் தேவனாகிய இயேசுக்கு தெரியும். அப்படின்றதான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த கடைசி பகுதியை நம்ம படிக்க போறோம். மார்க் 13ஆம் அதிகாரம் 33 37 வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆயத்தப்படு விழித்திரு. 2 வேர்ட்ஸ்ல நம்ம இந்த அதிகாரத்தை படிச்சு முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆயத்தப்படு விழித்திரு. பி ப்ரிப்பேர்ட், பி வாட்ச்ஃபுல். வாசிக்கலாம். முதல்ல இந்த ஃபுல்லா வாசித்துருவோம், அப்புறம் என்ன நம்ம பார்க்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 33 அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னதான் உங்களுக்கு அடையாளம்லாம் சொன்னாலும் உங்களுக்கு இது புரியாது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணமாக போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாத படிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இதுல மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அது என்ன வார்த்தைன்னு இப்ப படித்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். என்ன சொல்லியிருக்காரு ஆண்டவர்? விழித்திருக்க வேண்டும், விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி சொல்றாரு. ஸோ இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சபையாய் நாம் விழித்திருக்க வேண்டும், அதற்கென்று சொல்லி ஆயத்தமாக வேண்டும். மனவாட்டியாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது சபை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 விஷயத்த பார்க்க போறோம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, யூதர்களை பார்க்கணும். 2வது உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கணும். இயேசு சொன்ன இந்த அடையாளங்கள்லாம் பைபிள்ல இருக்கு, கரெக்ட் தான். ஆனா இப்ப நம்ம சபையா ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் இல்லையா, இப்ப 2 விஷயங்களை 2 கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். ஒரு கண்ணில் யூதர்களை பார்த்துட்டு இருக்கணும், இன்னொரு கண்ணில் உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு இருக்கணும். ஏன் யூதர்களை ஏன் பார்க்கணும்? அத்திமரம் துளிர்விடும் பொழுது நான் வாசல் அருகே வந்துட்டேன் அப்படின்றார் இல்லையா. இப்ப ஆக்சுவலா கனியே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால யூதர்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இயேசு எவ்வளோ சீக்கிரமா வரப்போறாரு அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப பாருங்க, சமீப காலத்துல நம்ம நியூஸ்ல நம்ம வாசிக்கிறோம், இந்த யூதர்கள் மிக தீவிரமாக 3வது தேவாலயத்தை கட்டுவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் பொருட்களோ அதெல்லாம் சேகரிச்சுட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி பத்திரமா வச்சிருக்கிறாங்க, அதற்குரிய எல்லா காரியங்களும் ரெடியா வச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக செய்திகள்ல வந்துச்சு, நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமேல் இஸ்ரவேல் அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னா தயவு செய்து பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எண்ணாகமம் 19ஆம் அதிகாரத்தின்படி இவர்கள் அந்த தேவாலயத்துல சிவப்பு கிடாரியை பலியாக செலுத்தணும். சரியா? சிவப்பு கிடாரி அப்படின்றது ஆங்கிலத்துல ரெட் ஹைஃபர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ரெட் ஹைஃபர்னா வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெட் கலர் மாடு, அவ்வளவுதான், சிவப்பா இருக்கிற மாடு. இப்போ இயேசு இதை சொல்லிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை முன் அறிவித்து விட்டு அவர் போயிட்டார். அதோட தேவாலயம் அழிக்கப்பட்ட பிற்பாடு இந்த பலிகள் எல்லாம் நின்று விட்டது. இப்ப பலிலாம் கிடையாது ஆக்சுவலா. அப்போ பலி இனிமேல் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு தேவாலயம் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றது? இந்த சிவப்பு கிடாரி வேணும் இல்லையா? கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக 2007 ஏதோ நினைக்கிறேன், அந்த டைம்ல யூரோப்ல அவர்கள் இந்த குளோனிங் மூலமாக இந்த சிவப்பு கிடாரியை பிறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அவர்கள் அதில் சக்சஸ் ஆயிட்டாங்க. இதனால அந்த ஐரோப்பாவில் இந்த ரெட் ஹைஃபர் அப்படின்றது பிறந்துருச்சு. ஆனால் தேவாலயத்தில் பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் ஹைஃபர் என்று சொல்லப்படுகிற இந்த சிவப்பு கிடாரி பழுதற்றதாக இருக்கணும்,
பழுதற்றதா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரெட் ஹைஃபருக்கு சரீரம் முழுவதும் ரெட் முடிதான் இருக்கணும், சிவப்பு முடிதான் இருக்கணும். ஒரு வெள்ளை முடியோ ஒரு கருப்பு முடியோ இருக்கக்கூடாது, ப்ரௌனோ இருக்கக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிற்பாடு பிறக்கிற அநேகமாய் எல்லா அந்த சிவப்பு கிடாரிக்கும் ஒரு சில முடிகள் சிவப்பு இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா முழுமையாகவே சிவப்பாகவே பிறந்துச்சான். அதனால இவர்கள் அந்த பழுதற்ற அந்த சிவப்பு கிடாரியை தேர்ந்தெடுத்து, அது ஒரு வயது அந்த கிடாரியா இருக்கும் பொழுது அதை பலி செலுத்துவாங்க இல்லையா, அதை மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து பலிபீடத்தெல்லாம் கட்டி ஒரு ட்ரையல் பார்த்துட்டாங்க. போன வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பலிபீடத்தில் சிவப்பு கிடாரியை அவங்க ட்ரையல் பார்த்துட்டாங்க. ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து, லேவி கோத்திரம்லாம் ஒன்றா வந்துருச்சு. ஸோ என்னெல்லாம் தேவாலயத்துக்கு தேவைப்படுதோ, தேவாலயத்துக்கு பொருட்கள் தேவைப்படுது, அதை கட்டணும், எல்லாம் குத்து விளக்கு அது தர எல்லாமே என்ன நியாயப்பிரமாணத்தின்படி செய்யப்பட வேண்டுமோ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு லேவி கோத்திரத்தையும் பரிசுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆசாரியர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அடையாளம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு அடையாளமா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே இயேசுவினுடைய ரகசிய வருகை வந்துவிடும். அதற்கு பிற்பாடு தான் அந்தி கிறிஸ்து வருவான். அவன் தான் இவங்களுக்கு அனுமதி கொடுத்து கட்ட வைப்பான். அப்போ சபை எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட ஆயத்தமாகணும் பாருங்களேன். நீங்கள் அப்புறம் இன்னும் உலக காரியங்களை பார்க்கணும்னு நான் சொல்லும் போது, ஏன் உலகத்தை போய் பார்க்கணும், நம்ம ஆண்டவரை பார்த்தா போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ சமீப காலத்தில் நம்ம எல்லாரும் பேசப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது இல்லாத இடமே கிடையாது. இந்த ரோபோட் அதெல்லாம் எப்போவோ வந்துருச்சு. ஆனால் ரொம்ப அதிகமாக இப்போ வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் அது ஏஐ. இப்போ நேற்று நியூஸில் நான் பார்த்தேன், இந்த ஏஐயை கண்டுபிடிச்ச அந்த நபர் சொல்லியிருக்கிறார், இந்த ஏஐ ஒரு சில நாட்களில் இல்லைன்னா ஆண்டுகளில் இது மனிதருக்கே ஆபத்தாக முடிய போகுது. ஏன் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு இப்போ யோசிக்கிறேன், இதை எப்படி நான் தடுத்து நிறுத்துறது அப்படின்னு பார்க்குறேன். அப்போ ஏஐ வந்தது, அது நிறைய காரியங்களை ஃபாஸ்ட்டாக செய்து நல்லா காரியங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைச்சாலும், இது அந்தி கிறிஸ்துவுக்காக இந்த உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து நாட்களில் அவர்கள் திருத்துவமாக செயல்படுவார்கள். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அதே போல அந்தி கிறிஸ்து, மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, இவங்க 3 பேரும் தான் அந்த 7 ஆண்டுகள் பூமியை ஆட்சி செய்ய போறாங்க. பிசாசு அவனுடைய வல்லமை அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுப்பா. அப்ப சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஒரு மிருகத்திற்கு, பீஸ்ட், அதுக்கு வல்லமையை கொடுப்பானாம் பிசாசு. அப்ப அந்த பீஸ்ட்ன்றது என்னதுன்னா அதான் ரோபோட், அதுதான் அந்த ஏஐன்னு சொல்றது. அப்ப அதுக்கு வல்லமையை கொடுத்துட்டா கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அதுக்கு வல்லமை இருக்கும். இப்பமே சொல்றாங்க, இந்த ஏஐக்கு அவ்வளோ ஒரு யோசிக்கிற திறனா, எத்தனையோ 1000 மடங்குகள் மனிதனை காட்டிலும் யோசிக்குதான். இப்போ பாருங்களேன், நிறைய நம்ம இந்த ஆப்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா, சாட் ஜிபிடி போன்ற பல இந்த ஆப்ஸ் வந்ததுனால நான் சொல்லுவேன், இந்த கூகுள், இந்த சாட் ஜிபிடிலாம் வந்ததுனால மீதிலாம் கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கூலில் காலேஜிலலாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, அசைன்மெண்ட்ஸ் எழுதணும்னா மண்டையை போட்டு உடச்சி தப்பு தப்பாக எழுதி திட்டு வாங்கின நாட்கள்லாம் நினைவில் இருக்குது. ஆனால் இப்போ பிள்ளைங்க பாருங்க, ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாட் ஜிபிடிட்ட சொல்லிடுறாங்க, அந்த ஆப் கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அலெக்ஸா, அப்புறம் இந்த சீரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு பண்ணு, இந்த கணக்கு போட்டு கொடு, இந்த சம் போடு அப்படின்னோடனே அது அழகாக என்ன பண்ணுது, போட்டு கொடுக்குது. ஏதாவது ஒன்றை பற்றி கேட்ட உடனே அது இதெல்லாம் பண்ணு, இப்படி பண்ணால் கரெக்டாக வந்துருன்னொன்னே ஒரு லைன் கொஷின் கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு 10 பக்கத்துக்கு ஆன்சர் கொடுக்குது. என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா, சில வெளிநாட்டில் உள்ள சபைகளில் போதகர்கள் இந்த சாட் ஜிபிடி மூலமாக அவர்கள் செய்திகளை தயாரிக்கிறார்களாம். அவங்க ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, சாட் ஜிபிடி, அலெக்ஸா இதுக்கு சொல்லு, சீரி இதுக்கு சொல்லுன உடனே அதுவே என்ன பண்ணுதான், பிரசங்கத்தையே அவங்களுக்கு கொடுத்துருதான். இன்னும் சில கொடுமைகளை சொல்லட்டுமா, அவங்க பிரசங்கம் பண்ணுறதே இல்லையா, அந்த ஆப்பே என்ன பண்ணுதான், அந்த ரோபோட் மூலமாக ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுதான். அப்போ இதெல்லாம் என்ன நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், கடைசி நாட்களுக்குள் வந்துட்டோம் அப்படின்னு தானே அர்த்தம்.
அப்போ ஒருவேளை ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கலாம். ஆகவேதான் நான் 2 விஷயத்தை பார்க்கும்படியாக உங்களிடத்துல சொல்றேன். ஒரு சைடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூதர்களை பார்க்கணும். இன்னொரு சைடு என்ன பார்க்கணும் அப்படின்னா உலகத்துல நடக்கிற காரியங்களை பார்க்கணும். யூதர்கள் அவங்க ஒரு பக்கம் தேவாலயம் கட்டுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகம் ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து வர்றதுக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கு. ஆயத்தமாக வேண்டியது நிறைய வேளையில அசம்பந்தமா தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது என்னன்னா சபைதான். சபைதான் என்ன சொல்லிட்டு இருக்கு? அவரு எவ்வளோ வருஷமா சொல்லிட்டு இருக்காரு வரேன் தான், இன்னும் வந்த பாடு இல்லை, இன்னும் நாள் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கட்டி கல்யாணத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பிஸியா ஓடிட்டு இருக்கு சபை. வேதம் சொல்லுதுல நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்களும் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று என்ன சொல்லிடலாம்னா நோவாவின் நாட்களில் நடந்த பாவத்தை போல கடைசி நாட்கள்ல பாவங்கள் நடைபெறணும். நீங்க செய்தின்னு ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே எவ்வளோ பயங்கரமான செய்திகள் பாருங்களேன். நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தாலும் கொலை வெறிகள், தகப்பன் சொந்த பிள்ளைய கொல்றான், மனைவி கணவனை கொல்றா, கணவன் மனைவி, ஒரு தகப்பன் பிள்ளை, தாய் பிள்ளை, பிள்ளை தாய, பிள்ளை தகப்பனை. அப்ப எவ்வளோ தூரம் மனுஷகுமாரனுடைய நாட்கள்ல அன்பு தணிந்து போம் என்று சொன்னது போல அது அன்பு தணிந்து போகிற நாட்கள்ல இருக்கிறோம். பாவம் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள்ல இருக்கிறோம். பழிப்பு, அந்த பாலியல் பிரச்சனைகள் அப்படின்றது தீவிரித்து ஆடுகிறது. அதாவது வயதானவர்களும் சரி குழந்தைகளையும் சரி கற்பழிக்கிறார்கள். அவ்வளோ தூரம் கொடூரமான காரியங்கள் இந்த உலகத்துல நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள் நடக்கும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எமோரியர் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லைன்னு போட்டிருக்கு. அப்ப அக்கிரமம் பாவத்துக்கு கூட ஒரு பூரணம் தேவைப்படுது. அது பூரணம் அடைஞ்சாதான் அது என்ன பண்ணும், நிறைவேறும். நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாவம் ஒரு பக்கம் பெருகும். இன்னொரு விஷயத்தையும் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வாரிக்கொள்ளு மட்டும் உணராதிருந்தார்கள். அப்ப இன்னைக்கு சபைக்கு இன்னொரு ஒரு எச்சரிப்பாக ஆண்டவங்க சொல்லியிருக்கிறாரு, உணர்வற்ற நிலை. ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே அப்படியே வழக்கம் போல வந்துடக்கூடாது, சடங்கா வந்துடக்கூடாது. இந்த உணர்வற்ற நிலை மிக அதிகமாக சபைகளுக்குள்ள கிரியை செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன போட்டிருக்கு? பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும்னா அப்ப ஆண்டவர் வருகிற வரைக்கும் நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க கூடாதா, நம்ம சாப்பிடக்கூடாதா, நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா, வீடெல்லாம் கட்டக்கூடாதா, வேலைக்கெல்லாம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது எந்த அளவிற்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா இயேசுவுடைய வருகை ஒன்று இருக்கு அப்படின்றதே சபைக்கு மறந்துருச்சு. நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்றதே மறந்துருச்சு. இப்போ அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும், எப்படி நான் பிள்ளை பக்க போகிறேன், எப்படி நான் வீடு கட்டுவேன், எப்படி நான் சொத்து சேர்க்க போகிறேன், எப்படி இந்த காரியத்தை சாதிக்க போகிறேன், எப்படி நான் பெரிய ஒரு வேலைக்கு பணக்காரனாக மாற போகிறேன் அப்படின்ற எண்ணம் தான் சபைக்குள்ளேயும் தீவிரித்து ஆடுகிறதை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான அடையாளம் மனுஷகுமாரன் வருவதற்கு. நம்ம எச்சரிப்படைவோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஏன் இந்த அடையாளங்கள்லாம் படிக்கிறோம்? நிறைய பேருக்கு இந்த அடையாளங்கள்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். அதாவது சில சமயம் வாலிபர் கூட்டத்தை நடத்தும் பொழுது கூட சில பிள்ளைங்க கேட்பாங்க, ஆண்டி இது என்ன ஆண்டி, இது எப்படி நடக்கும் ஆண்டி, எனக்கு சொல்லுங்க ஆண்டி, கொஸ்டினாக கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் அதுக்கு முன்பாக நிறைய காரியங்கள் நடைபெற வேண்டும். முக்கியமாக சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக மாறணும். அதற்காக தான் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை ஒரு எச்சரிப்போடு கூட முடிக்கிறார். என்ன சொல்றாரு? விழித்திரு, விழித்திரு, ஆயத்தமாகு அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரு. நம்ம விழிப்போடு கூட 2 விஷயங்களை பார்க்கணும்னு இந்த இடத்துல பார்த்துருக்கோம். மறுபடியும் அந்த காரியத்தை நான் சொல்றேன். மனவாட்டியாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது சபை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கண்ணில் யூதர்களை பார்த்துட்டே இருக்கணும், இன்னொரு கண்ணில் உலகத்தில் நடக்கிற காரியத்தை பார்த்துட்டே இருக்கணும். இது 2த்தையும் நம்ம பார்த்து வாட்ச்ஃபுல்லா ஆயத்தத்தோடு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அடைய அவருடைய மனவாட்டியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து தியானிங்க.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மார்க் 13ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். ஒலிவ மலையின் போதனைகள், கடைசி கால போதனை. மார்க் 13ஆம் அதிகாரம் 14 27 வரைக்கும் இயேசுவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள். வருகையின் அடையாளங்களை படிச்சிட்டு இருக்கிறோம். தானியேலின் 70 வாரங்கள் என்பது என்ன? கம்ப்ளீட் சாபத் ரெஸ்ட். இந்த பாழாக்குகிறவன் யார்? கடைசி நாட்கள்ல எப்படி வஞ்சிப்பாங்களாம்? அப்ப என்ன நடக்கும்? மேகங்கள் மேல வந்து அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனா இதுல மேகங்கள் மேலதான் வருவாரு. வந்து எல்லாரும் பார்க்கும்படியா வராரு பாருங்களேன். அப்ப இதுதான் 2ஆம் வருகை அப்படின்றது. அத்திமரம்னா யாரு? வசந்த காலம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை அது எவ்வளவு அதிகாரம் உள்ளது, அது ஒளிந்து போகாது என்பதை ஆண்டவர் இங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆயத்தப்படு, விழித்திரு. மனவாட்டியாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது சபை என்ன செய்ய வேண்டும்? நம்ம எச்சரிப்படைவோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய அவருடைய மனவாட்டியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்.